வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு மரக்கறி புரட்டல் ஒன்று தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான புரட்டல், நல்லா இருக்கும். இப்படி செய்து சாப்பிட்றது நல்லது. மரக்கறியை நான் அரைப்பதத்துக்கு லேசாக அவிச்சு எடுத்திருக்கிறேன். ஒலிவ் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒலிவ் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ஆரோக்கியம். இதில் நான் குடமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி சேர்த்துருக்கிறேன். இந்த மரக்கறி கொஞ்சம் லேசாவிச்சு எடுத்திருக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் வெட்டுத்தூள். இப்படி ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள் கொஞ்சம். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு. இது ஒரு டீஸ்பூன் போல் சோஸ். இப்போ சரியான வெயில் காலம், அளவுக்கு மிச்சமாக காரம் சாப்பிடக்கூடாது. எப்பயும் சாப்பாட்டில் நாங்கள் உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எண்ணெய் உப்பெல்லாம் அதிக நோய்களை கொண்டு வரும். ஒலிவ எண்ணெய் காசு கூட தான், ஆனாலும் யூஸ் பண்ணினா நோய் வந்தால் மருந்துகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் ஒரு ஒலிவ எண்ணெய் போத்தல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு சொன்னால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் முக்கியமான சாப்பாடு செய்கிறதுக்கு. நம்ம நாட்டில் தானே எல்லாம் விலையே. ஒரு தேங்காய் வாங்குறதாலே 300 ரூபா தேங்காய் வாங்கணும். அப்படியான சூழ்நிலை. இதை பாருங்க, இதில் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கோவா பூ சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 புதினா இல்லை. வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். நான் இந்த மரக்கறியெல்லாம் தண்ணி போட்டு அதில் அவிச்சு எடுக்கையில் ஆவியில் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு மேலே ஒரு இது வச்சு அதில் தான் அந்த ஆவியில் தான் நான் அவிச்சு எடுக்கிறேன். இந்த மரக்கறி ஆவியில் அவிச்சு எடுத்த சத்து நாங்கள் தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துட்டு சமைச்சா தண்ணியோட எல்லா சத்தும் போயிடும் இல்லையா? பாருங்க இப்படி இருக்குன்ற பார்க்கையும் ஒரு அழகாக இருக்குது. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் இது பண்ணி வரும். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. மறந்துடாமல் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. நன்றி.